தற்குறீங்களா அப்படின்னு நம்ம இளைஞர்களை திட்டத்துக்கு முன்னாடி திரு விஜய் மாதிரி ஒருத்தர் தன்னை தலைவரா பாவிச்சுக்கிறதுக்கு ஒரு அரசியல் வாக்கியம் தமிழ்நாட்டுல எப்படி ஏற்பட்டதுன்னு ஒரு சின்ன இன்ட்ரோஸ்பெக்ஷன் தேவை. தமிழ்நாட்டுக்குனே சிக்னேச்சரா இருக்கிற நம்ம நக்கல் நையாண்டி மனப்பான்மைய அரசியல் அறிவாற்றல்னு தவறா எண்ணிக்கிட்டு இருக்கோமோன்னு ஒரு திடீர் பயம் வந்துருச்சுங்க. We somehow have decided that the only respectable posture in public life is constant dissatisfaction. எல்லா தலைவர்களையும் இழிவுபடுத்துறது, எந்த அச்சீவ்மெண்டா இருந்தாலும் அதை டிஸ்மிஸ் பண்றது, எந்த ப்ராக்ரஸா இருந்தாலும் அதை ப்ராபகேண்டான்னு சொல்றது. Critique is essential in a democracy, but critique without honesty slowly becomes contempt. And அந்த கான்ஸ்டன்ட் அவமதிப்புக்கு விலை உண்டு. When a society refuses to acknowledge political achievements, it slowly erases the standards by which leadership is recognized. யோசிச்சு பாருங்க, நம்ம இளைஞர்களுக்கு எந்த மாதிரியான ரோல் மாடல்ஸை காட்டி கொடுக்கிறோம்? ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ், ஃபிலிம் ஸ்டார்ஸ், என்டர்டெய்னர்ஸ். தவறில்லை, ஏன்னா அவங்க எல்லாருமே அச்சீவர்ஸ் இன் தேர் ஓன் ரைட். ஆனா அதே சமயத்துல அரசியல் தலைவர்களை ரெஸ்பெக்டபிள் ரோல் மாடல் ஸ்பேஸ்ல இருந்து மெதுவா விலக்கிட்டோம். We stopped speaking about leadership in politics as something worthy of admiration, study or aspiration. அரசியல் கான்ஸ்டன்டா மாக் பண்ற ஒரு விஷயமா மாறிடுச்சு. Something to distrust, something inherently dirty. And அதையே பல வருஷமா சொல்லி இளைஞர்களை அரசியல்ல இருந்து டிஸ்டன்ஸ் பண்ணினது மட்டும் இல்லாம சேர்த்து அரசியல்வாதிகளுக்கான ஸ்டாண்டர்ட்ஸையும் குறைச்சிக்கிட்டே போறோம். So when young people look for confidence, charisma and certainty, naturally எந்த துறைகள்ல அது most visible-ஆ இருக்கோ அவங்க அட்டென்ஷன் அந்த பக்கம் திரும்புது. For instance, cinema and celebrity. அந்த வாக்யூம்ல தான் திரு விஜய் மாதிரி இருக்கிற லீடர்ஷிப் குவாலிட்டிஸே இல்லாதவங்க நுழையறாங்க. Let us be clear. Mr. Vijay is not entering politics because the space was empty. He is entering a space whose seriousness has been eroded by years of public cynicism. கைத்தட்டல்களையும் காது கிழிற விசில் சத்தத்தையும் லீடர்ஷிப்புக்கான அத்தாட்சின்னு நினைச்சிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல இந்தியா முழுவதும் எந்த மாதிரியான அரசியல் நடந்துட்டு இருக்குன்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். பிளவை தூண்டி மக்களை பிரித்து அரசியல் வாழ்க்கையை கட்டின அரசியல்வாதிகள், leaders openly shouting slogans like Goli Maro Salonko, a hateful call for the bloodshed of Muslim citizens. Against that backdrop, தமிழ்நாட்டுடைய பொலிட்டிக்கல் ட்ரெடிஷன் ரொம்ப வித்தியாசமானது. பல தசாப்தங்களா நம்முடைய முதலமைச்சர்கள் காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா அம்மா எல்லாரும் சமூக நலனையும் சமூக முன்னேற்றத்தையும் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு ஆட்சி பண்ணிட்டு வந்திருந்தாங்க. கல்வி விரிவாக்கம், சமூக நீதி கொள்கைகள், பல நலத்திட்டங்கள், இது எல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ணி தமிழ்நாட்டை நிர்வகிச்சதுனால்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சமூக அமைப்பு ஸ்டெடியா மாறிக்கிட்டே வருது. What we see today under Mr. Stalin's leadership, his uniting call of Yellorukkum Yellam, is the result of that long political journey. What a stark difference. Do our leaders get everything right? Of course not. But a society that only criticizes its leaders and never recognizes what they get right loses the moral authority to demand better from them.